அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு 4/4/2025. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா காலையில நான் நினைச்ச நேரத்துல எந்திரிச்சிட்டேன். அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லபடியா கொள்ளை கதவெல்லாம் திறந்துட்டு அதுக்கப்புறமா நிலைவாசல் கதவெல்லாம் திறந்து மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்பக விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கதவையே திறந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலர் கோலம்லாம் போட்டுட்டு நல்லபடியா மஞ்சள் குங்குமம் பூக்கள் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம நம்ம நாளைக்கு காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சு அந்த நேரத்துல எந்திரிச்சிட்டாலே பாத்தீங்கன்னா பாதி நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆன மாதிரி தான். அதாவது அந்த நாள்ல நமக்கு சக்சஸ் ஆன மாதிரி தான். அது பாத்தீங்கன்னா நமக்கு சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு அந்த நேரத்துல ஒத்து போகாம நடக்காம போயிடும். ஆனா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனாலே நம்ம நிறைய பேருக்கு, முக்காவாசி பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமைனாலே 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். இப்ப நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கறத செய்யறாங்க. அது பாத்தீங்கன்னா நமக்கு வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பூஜை பண்ண மாட்டேங்கிறாங்க, சாமி கும்பிட மாட்டேங்க, நிறைய குற்றச்சாட்டு இருந்தாலும் யூடியூப்ல பார்க்கும்போது நம்மளை விட சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அழகழகா நல்லபடியா வாசல்ல அழகா கோலம் போட்டு அழகா பூஜை ரூம் டெக்கரேட் பண்ணி நல்லபடியா பூஜை பண்றாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஆன்மீகம் நல்ல திசையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். அந்த ஆன்மீகம் வியாபாரமாகவும் மூட நம்பிக்கையாகவும் மாறாத வரைக்கும் ஆன்மீகம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். அதை நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை நல்லபடியா சுக்கரஹோரையில நான் பண்ணிட்டேன். ஏன் திரும்ப திரும்ப சுக்கரஹோரைன்னு சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு வரப்போகுது சனிக்கிழமை. அதுல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட அருள் இந்த கோவிலுக்கு போனா பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையான நம்பிக்கை. கஞ்சனூர்ல இருக்கிற அந்த சுக்கரனுடைய இடமான அந்த திருத்தலத்தை விட இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அப்படி யாராவது உங்களுக்கு திருமண தடை இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அதனால நாளைக்கு சனிக்கிழமை அந்த வீடியோ வரும். ஏன் சனிக்கிழமை அந்த வீடியோ போடுறேங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் அடுப்பங்கரையில பாத்தீங்கன்னா நான் விளக்கு ஏற்றிருக்கேன். அது அடிக்கடி ஏத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல இந்த கேஸ் ஸ்டவ் இது வெடிக்கிறது, கேஸ் லீக் ஆகுறது அப்படின்னு சொல்லும் போது நிறைய சிலிண்டர் போடுறவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு செய்யணும்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு மட்டும் அன்னபூர்ணி தாயாரை அங்க வச்சு ஒரு விளக்கு கொஞ்ச நேரம் ஏத்திட்டு அந்த விளக்கு குளிர்ந்ததுக்கு அப்புறம் நான் அன்னபூர்ணி தாயாரை திரும்ப பூஜை ரூம்லயே வச்சுட்டேன். நமக்கு ரொம்ப சேஃப்டி தான் முக்கியம். நம்ம எல்லாமே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடக்க முடக்க ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி சுக்கரஹோரையில பாத்தீங்கன்னா வெண்மொச்சை தீபம் அப்படிங்கிறது ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் கொஞ்ச நாள் ஏத்திருந்தேன். அதுக்கப்புறம் வெண்மொச்சை வாங்குறத நிப்பாட்டிட்டேன். இந்த கோவிலுக்கு நான் அதாவது நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அப்ப தான் எனக்கு தெரிஞ்சது சுக்கரனோட அருள் நமக்கு இருக்கு, சுக்கர பகவானோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அவருக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமையில அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா வெள்ளி தீபத்துல பாத்தீங்கன்னா நெய் தீபம் விட்டு அவருக்கு சுக்கிரனுக்கு உரிய தானியமான மொச்சையை வச்சு நான் இன்னைக்கு தீபம் ஏத்துறேன். வேற எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை. எனக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்குரிய தானியத்தை வச்சு நான் விளக்கு ஏத்துனேன், அவ்வளவுதான். அதே மாதிரி சுக்கரகோயில என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை எவ்வளவு பணம் நான் சேமிக்க போனோம் அதை மேல வச்சு காலையிலேயே பூஜை பண்ணிட்டேன். சுக்கரகோரை நான் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதனால பாக்ஸ் உள்ள வைக்காம மதியம் 1 to 2 எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலாலே பச்சை கற்பூரம் ஏலக்காய் அந்த பணத்தை அப்படியே வச்சிருக்கேன். நல்லபடியா சாம்பிராணி எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை ரூமுக்கு திருஷ்டி நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானே நிறைய மனசுக்குள்ளே நம்ம நல்லா பூஜை பண்றோம், கண்ணு படுற மாதிரி நானே நிறைய விஷயங்கள் பேசுறேன். ஸோ அது எனக்கே தெரியுது. மற்றவங்க கண்ணை விட நம்ம கண்ணு தான் படக்கூடாது அப்படிங்கிறனால நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றிவேர் மஞ்சள் தண்ணீர்ல வெற்றிவேர், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து நான் என்னோட பூஜை ரூம்ல வச்சுட்டேன். ஏன்னா என்னோட பூஜை ரூம் நானே பார்க்கும்போது சில சமயம் சாமி ரொம்ப அழகா தெரியுற மாதிரி இருப்பாங்க, ரொம்ப நம்ம கிட்ட பேசுற மாதிரி, நம்ம கிட்ட அங்க இருக்கிற மாதிரியே உனக்கு உருவமா தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கண்ணே நம்ம பட்டுரும். அதெல்லாம் ஒரு நம்மளோட எண்ணங்கள் தான். அது நம்ம மூட நம்பிக்கையா சொல்லக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம பூஜை அப்படி நல்லா பண்றோம்னு ஒரு இதை மனசுக்குள்ள நினைச்சிட்டோம்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா சோர்வா போயிடும், அதுவே ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிரும். ஸோ என் கண்ணே என்னுடைய இறைவனுக்கு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, என் பூஜை ரூம்ல இருக்கக்கூடாது, நான் தொடர்ந்து நல்லபடியா பூஜை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணேன். இன்னைக்கு புதுசா 2 விஷயம் பண்ணேன். இன்னைக்கு மொச்சை தீபம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருஷ்டிக்காக இந்த பரிகாரம், அப்புறம் இந்த அன்னபூரணி தீபம் நான் ஏத்திட்டு இருந்ததுதான். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஏத்தல, இன்னைக்கு ஏத்திருந்தேன்.
ஸோ இன்னைக்கு வந்து இப்படிதான் வந்து என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை வந்து நல்லபடியா வந்து சுக்கிர ஹோரையில நான் வந்து நல்லபடியா நிறைவு பண்ணிட்டேன். பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணி சுக்கரஹோரையில வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெய்வேத்தியமா வந்து நாட்டு சக்கரை தான் வந்து புதுசா வாங்கியிருந்தேன். ஏன்னா நாட்டு சக்கரை வந்து இனிப்பா வந்து வைக்கணும். ஏன்னா வெள்ளமும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரியது தான் அப்படிங்கிறனால நாட்டு சக்கரை வச்சுட்டேன். இதே மாதிரி இந்த காஞ்ச மறிக்குழந்து பூ வந்து நிறைய வந்து அம்பாளுக்கு போட்டது என்கிட்ட இருந்தது. அதெல்லாம் வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் நம்ம வந்து சாம்பிராணி போடும்போது நம்ம அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல வாசமா இருக்கும் அந்த மறிக்கொழுந்துக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் கணவர் வந்து வெளியே கிளம்புறாங்க அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமை நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழில் பண்ணுற அந்த இடத்துடைய சாவியும் வண்டி சாவியும் வந்து எப்போவுமே சாமி கிட்ட வச்சு நான் எடுத்து கொடுப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவசர அவசரமாக கிளம்புறனால பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே தோணுச்சு, பழைய விஷயங்கள் திரும்ப பண்ணணும்னு தோணுச்சு. அதனால மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாவியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும், அவங்க வண்டியில் போகும்போது பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த சாவியை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு நான் வந்து ரெடியா எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிலைவாசல்ல தூப தீப ஆராதனை வந்து காமிச்சாச்சு. இந்த ஊதுபத்தி காமிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இதனுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க சாம்பிராணி வந்து போட முடியல அப்படின்னா கூட நீங்க ஊதுபத்தியாவது கண்டிப்பா காட்டணும். வெள்ளிக்கிழமையில நம்ம கிட்ட இருக்க வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியே போய் நேர்மறை ஆற்றல் வர்றதுக்கு இந்த ஊதுபத்திங்கிறது ஒரு சிறந்த ஒரு விஷயமா நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மூலிகை சாம்பிராணி போட்டேன். அந்த சாம்பிராணி போக வந்து எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால கப் சாம்பிராணி எடுத்து அதுவும் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வெள்ளிக்கிழமைனாலே வீடு ஃபுல்லா புகை மூட்டமா இருந்தாதான் அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்ட மாதிரி எனக்கு தோணும். அது என்னோட ஒப்பீனியன். சில பேர் வந்து வாடகை வீட்டுல இருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தொந்தரவா இருக்கும்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தசாங்கம் வந்து ஏத்துனாலே போதும் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வாடகை வீட்லயும் அந்த சுதந்திரம் இருந்துச்சு. அதனால வந்து அப்படி இருந்து பழகியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து சாம்பிராணி போட்டு 108 மகாலட்சுமி அர்ச்சனை, அஷ்டலட்சுமி அர்ச்சனை வந்து பண்ணேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்களாலையும் அந்த குட்டி குட்டி வளையல்களாலையும் அதே மாதிரி காயின்ஸ், அதாவது சில்லறை காயின் குபேரனுக்கு வந்து அர்ச்சனை வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக வந்து இன்னைக்கு வந்து தொடங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம எழுந்திருக்கணும்னு நினைச்ச நேரத்துல எழுந்திரிச்சு நம்ம பூஜை முடிக்கணும் இந்த நேரத்துக்குள்ள நினைச்ச நேரத்துல முடிச்சதுதான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச காரியம் செஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாதி சந்தோஷம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த டே அதுக்கப்புறம் எப்படி போகுதோ அது மாதிரி போகட்டும்னு விட்டுருவோம். ஆனா பாதி சக்சஸ் வந்து நம்ம நினைச்சபடி காலையில வந்து எந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுதான் நிறைய பேர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்காக 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நேரத்துல எந்திரிச்சு பண்ணா எங்க வீட்டுல திட்டு தான் விழுவும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே வந்து திட்டுவாங்க. அதனால வந்து நான் வந்து ஹோரை நேரத்துல வந்து நான் நல்லபடியா வந்து பூஜை பண்ணிடுவேன். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த ஹோரை நேரத்துல நான் வந்து பூஜையை வந்து முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். அதுவும் இல்லாம நாளே ப்ரீ ப்ரிப்பரேஷனா வந்து வீடு வாசல் நம்ம தொடச்சு வைக்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு 108 போட்டு எல்லாமே சொல்லிட்டேன். ரொம்ப வந்து மனசுக்கு வந்து நிறைவா வந்து இருந்தது. நான் வந்து ஒரு முக்கியமான வேலையா வந்து நாளைக்கு போறேன், புதுசா ஒரு வேலைக்காக போறேன். அதாவது ஒரு சின்ன வந்து ஒரு இன்ஸ்டியூட் சம்மந்தமா ஒரு வேலைக்காக போறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து நல்லபடியாக நான் செய்யணும். ஏன்னா முறை அந்த வேலையை செய்ய போறேன். ஸோ அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து சாமிக்கிட்ட நீங்க வந்து எப்பவும் எங்க கூட இருக்கணும், எனக்கு வந்து துணையா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா அவங்க கூட இருந்தாலும் நமக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தனியா எதுவுமே கேட்க தேவையில்லை. கடவுள் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும், கடவுளோட அனுகிரகம் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். அது மட்டும் போதும். அவங்க இருந்தாலே மற்றது எல்லாமே தானாவே நடக்கும். நம்ம ஸ்பெஷலா இதை கூட அதை கூட கேட்கவே தேவையில்லை. அது வந்து நமக்கு உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும். அந்த நிலையில நான் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குபேரருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில்லறை காயின்களால வந்து அர்ச்சனை வந்து பண்ணியாச்சு. என்னுடைய வந்து பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது 2 பார்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து சூலம், இந்த சைடு வந்து முருகன் இருக்க மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லா முருகன் தான். முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் பக்கத்துல இன்னைக்கு பஞ்சகவ்ய விளக்கம் வந்து ஏற்றிருந்தேன். ரொம்ப வந்து நல்லபடியா வந்து பஞ்சகவ்ய விளக்கம் நல்ல அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லபடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்காரரும் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களும் வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டாங்க. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் காலையில 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். மற்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப வந்து ரேர் தான் சேர்ந்து கும்பிட்றது. அப்புறம் ஏதாவது முக்கியமான நாட்கள்ல அந்த மாதிரிதான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து வெள்ளிக்கிழமைங்கிறது ஸ்பெஷலா, ஏன்னா அன்னைக்கு வந்து நமக்கு குங்குமம் வச்சு விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறாம நாங்க பண்ணிட்டு இருக்கனால அந்த ஒரு நாள் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும் வெள்ளிக்கிழமை நாளே.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூப தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம்லாம் வச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயம் தான், எனக்கு பிடிச்ச விஷயம், அதனால நான் செய்கிறேன். இது வந்து எல்லாரும் செஞ்சாதான் வந்து வீட்டுக்கார மேல அன்பு இருக்கா அப்படின்லாம் கிடையாது. காலில் உழுவுனால மட்டும் அன்பு வந்துடாது, அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் வந்து இப்படி இருக்கேன் நீங்க இப்படி இருங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம், அவங்கவுங்களோட வாழ்க்கை முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆச்சு. கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சித்திரை திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு, யாகம்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால விளக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்ல, பழைய விளக்கெல்லாம். அதனால வந்து இந்த நேத்தே வந்து நான் புது விளக்கெல்லாம் வாங்கிட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு வந்து சிகப்பு திரி, விஷ்ணு பகவானுக்கு பச்சை திரி, தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் திரி, விநாயகருக்கு வெள்ளை திரிலாம் எடுத்துட்டு, முருகருக்கும் சிகப்பு திரி தான் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு வந்து போகணும். அப்படியே வந்து யோகியை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பணும். வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி சூடம்லாம் எடுத்துட்டு போவேன், ஏன்னா நிறைய இருக்கும் வீட்டுல ஸ்டாக்கு. அதனால எடுத்துட்டு போயிடுவேன். பூ வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குற சாமிக்கு வாங்கும் போதே நான் சேர்த்து பூ வந்து கோவிலுக்கும் வந்து எடுத்துக்குவேன். அதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம கோவிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து புதுசா வாங்கிட்டு போனோம் அப்படிங்கறதுனால மஞ்சள் குங்குமம் மட்டும் எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து வாங்கிட்டு தான் போவேன். அது வந்து வீட்டுல இருக்கலாம் எடுத்துட்டு போக மாட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு உண்டியலுக்கும் அதே மாதிரி சிறுவாபுரி முருகனுக்கும் வந்து நான் வந்து வேண்டிட்டு காணிக்கையும் வந்து செலுத்திட்டேன். இது வந்து டெய்லியுமே வந்து நம்ம செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ₹1 நம்ம குலதெய்வத்துக்கு போடுங்க, நல்லபடியா குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா மயில் வந்து தொகையோட உட்காந்துச்சு, அதையும் வந்து பார்த்துட்டு சந்தோஷமா கோயிலுக்கு போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு நல்லபடியா போச்சு, உங்களுக்கும் நல்லபடியா அமையணுங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன்.